ஸ்டார்ட் அப்க்கும் பிஸ்னஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இது நம்ம நிறைய வீடியோவில் பேசினது தான். பட் ஸ்டில் லாங் அண்ட் ஷார்ட், பிஸ்னஸ் ஒரு வெறும் ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், நம்ம ஊருக்குள்ளே என்னெல்லாம் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்லேயே ஒரு கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஓகே, மெடிக்கல் ஷாப்பு, ஒரு சின்ன சர்வீஸ் சென்டரு, இது எல்லாமே பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்டர் ஹேண்ட் ஸ்டார்ட் அப்ஸில் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டெக்கோ ஒரு இன்னோவேஷன் எலமெண்ட்டையோ எனேபிள் பண்ணி அதோட ஸ்கேலை வந்து பெருசாக வச்சுக்கிறது, ஓகே, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ், லெட்ஸே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 300 to 500 பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும். இதே ஒரு டெக் எனேபிள் பண்ணால் விசிட்டர்ஸ் எவ்வளோ பேர் தானாலும் ஆன்போர்ட் பண்ணலாம். அப்போ ஒரு வெப்சைட் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருச்சுன்னா அது ஸ்டார்ட் அப். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸில் டெக் எனேபிள் பண்ணி க்ரோத் ஸ்டோரி பெட்டராக அதில் இருக்கணும். ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸை விட நீங்கள் உங்களோட டெக்னாலஜி, உங்கள் பிஸ்னஸ் இன்னோவேட்டிவ் எலமெண்ட் உள்ளே கொண்டு வந்து அதில் ஸ்கேல் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற வேலிடேஷனை பண்ணால் மட்டும்தான் அது ஸ்டார்ட் அப். அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ நானும் 2-3 ரீல் பார்த்தேன் ஆக்சுவலாக. அதில் ரெண்டு ரீலோட எக்ஸாம்பிள் சொன்னேன், கரெக்டானு பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகே, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மல் இட்லி கடை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ்ஸு. அதே இட்லியை பயங்கரமாக பேக் பண்ணி டிசைனாக பண்ணி விற்றீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்குள்ள வித்தியாசமா? நான் அந்த வீடியோ பார்க்கல. ஓகே. பட் அவர் ரொம்ப ஃபேமஸான ஆண்டர்ப்ரனர் போதும். பட் அது அப்படி மட்டும் டிஃபைன் பண்ண முடியாது. ஓகே. 3 எலமெண்ட் எடுத்துக்கலாம். எய்தர் ப்ராடக்ட்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், இல்லை ப்ராசஸ்ல ஒரு இன்னோவேஷன் இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் மாடலில் ஒரு இன்னோவேஷன் இருக்கணும். லெட்ஸே B2B பண்ணிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் ட்ரெடிஷ்னலி அது B2B தான் இருக்கு. அதை இன்னைக்கு டெக் எனேபிள் பண்ணி D2C மாத்துறாங்க. ஒரு மேனுஃபேக்சரே டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர் செட்டப் இல்லாமல் டைரக்டா கன்சியூமருக்கு கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ மார்ஜின் பெட்டரா இருக்கு, பிஸ்னஸ் பெட்டரா இருக்கு. அது பிஸ்னஸ் ப்ராசஸ்ல. ரெண்டாவது ப்ராடக்ட் இன்னோவேஷன். லெட்ஸே ரீசெண்டாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ChatGPT எடுத்துக்கலாமே. ஒரு ப்ராடக்ட் இன்னோவேஷன்னால அந்த மார்க்கெட் புதுசாக டிஸ்டர்ப்ட் ஆகி உருவாகுது. தென் ப்ராசஸ் எஃபிஷியன்சி. ChatGPT யூஸ் பண்ணி இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி அவங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்த வேலையை ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க.